வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்திருந்த குடியரசு துணைத் தலைவர் பயணத்தை முடித்துக்கொண்டு புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். தேசியவாதம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான விவாதங்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் சொந்தமல்ல, நாடு முழுவதும் ஒற்றுமையோடு அணுகப்பட வேண்டிய விஷயம் என குடியரசு துணைத் தலைவர் கருத்து. புதுச்சேரி மக்களின் வாழ்க்கை தரத்தையும் சுற்றுலா மற்றும் தொழில்துறை வளர்ச்சியையும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்திருந்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலகர்கள் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் அரசுமுறை பயணமாக 15ஆம் தேதி அன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார். இதனைத் தொடர்ந்து ஜிப்மர் சார்பில் ஏபிஜே அப்துல் கலாம் கலையரங்கில் 16ஆம் தேதி அன்று நடைபெற்ற தேசத்தை கட்டியெழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மருத்துவ ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவியரிடையே உரையாற்றினார். பின்னர் இன்று புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து தனது புதுச்சேரி பயணத்தை முடித்துக்கொண்டு பிற்பகல் 1 மணி அளவில் புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். அவரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சிவசங்கரன், வெங்கடேசன், ராமலிங்கம், அசோக் பாபு, தலைமை செயலர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங் மற்றும் கேசவன் ஆகியோர் வழியனுப்பி வைத்தனர். தேசியவாதம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான விவாதங்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் சொந்தமல்ல, அது நாடு முழுவதும் ஒற்றுமையோடு அணுகப்பட வேண்டிய விஷயங்கள் என புதுச்சேரி ஜிப்மரில் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். தேசியவாதம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான விவாதங்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் சொந்தமல்ல, அது நாடு முழுவதும் ஒற்றுமையோடு அணுகப்பட வேண்டிய விஷயங்கள் என புதுச்சேரி ஜிப்மரில் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். முன்னதாக நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பேசிக் கொண்டிருந்தபோது திடீரென அலாரம் ஒலித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது தனது பேச்சை நிறுத்திய அவர் தனது பேச்சை முடித்துக் கொள்வதற்கான அலாரமா என நகைச்சுவையாக பேசி பேச்சை மீண்டும் தொடர்ந்தார். 3 நாள் அரசுமுறை பயணமாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் புதுச்சேரிக்கு வந்துள்ளார். நேற்று மாலை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவ மாணவர்கள் மத்தியில் பேசினார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு ஜிப்மர் வளாகத்தில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் அவரது மறைந்த தாயார் கேசரி தேவி மற்றும் தந்தை கோகுல் சந்த் பெயரில் 2 மரக்கன்றுகளை நட்டார். மாணவர்கள் முன்பு குடியரசு துணைத் தலைவர் பேசுகையில், ஒரு நபர் திறமை மிக்கவராக சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணிக்க விரும்பினாலும் அவர் உடல்நலம் இல்லாமல் இருந்தால் எதையும் செய்ய முடியாது. எனவே ஃபிட் இந்தியா இயக்கத்தின் காவலாளிகளாக மாணவர்கள் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் பேசிய அவர், ஆயுஷ்மான் பாரத் என்றால் நாம் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பிற மருத்துவத்துறையினர் என மனித வளங்களை அதிகம் தேவைப்படும் நிலைக்கு செல்வதை குறிக்கிறது. மேலும் பல மருத்துவ ஆய்வு மையங்கள், மருந்தகங்கள், மருத்துவமனைகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் தேவைப்படுகிறது. அரசு மற்றும் தனியார் துறையிலும் மருத்துவ சேவைகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்றார். பஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி நம் நெறிமுறைகளுக்கு சவால் விடுத்தனர். உலகின் மிகவும் அமைதியை விரும்பும் நாடு இந்தியா, ஒருபோதும் விரிவாக்கத்தில் ஈடுபடாத நாடு இந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்ளானது. பயங்கரவாதத்திற்கு நாங்கள் சகிப்புத்தன்மையற்றவர்கள் என்று பிரதமர் தேசத்திற்கு உறுதியளித்து நிறைவேற்றினார். குறிப்பாக ஜெய்ஷ் இ முகமது மற்றும் லஷ்கர் இ தொய்பாவின் தலைமையகம் அளவீடு செய்யப்பட்ட துல்லியமான மற்றும் கணக்கிடப்பட்ட தாக்குதல்களால் பேரழிவு தரும் வகையில் இடிக்கப்பட்டது. இது ஒரு வித்தியாசமான பாரதம் என்பதற்கான சான்றுகள் முழு உலகிற்கும் வழங்கப்பட்டன. போர் ஒரு தீர்வல்ல என்பதையும் பிரதமர் மோடி சூசகமாக சொல்லியுள்ளார். நாம் போரின் சகாப்தத்தில் வாழவில்லை,
நாம் உதவி செய்ய வேண்டும். உள்நாட்டு பாதுகாப்பு பொருட்களை உற்பத்தி செய்வது நமக்கு மிகவும் முக்கியம் என்பதை உலகம் உணர்ந்துள்ளது. எந்த ஒரு முன்னேற்றத்திற்கும் அமைதி ஒரு அத்தியாவசிய அம்சமாகும். மேலும் அமைதி வலிமையான நிலையில் இருந்து வருகிறது. அமைதிக்கான சிறந்த உத்தரவாதம் என்னவென்றால் முதலில் தேசம் என்ற எண்ணம் இருக்கும்போது வருகிறது. தேசியவாதம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான விவாதங்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் சொந்தமல்ல. அது நாடு முழுவதும் ஒற்றுமையோடு அணுகப்பட வேண்டிய விஷயங்கள் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய நடவடிக்கையாக அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவை வெளிநாடுகளுக்கு அனுப்பியதன் மூலம் நாட்டிலும் வெளியிலும் சரியான பதிலை தந்துள்ளோம். இதில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்தன. அதுதான் நமக்கு தேவையான பாரதம். தேசிய பாதுகாப்பு மற்றும் தேசிய வளர்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இது நீண்ட தூரம் செல்லும் என்று நான் நம்புகிறேன் என்றார். முன்னதாக நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென அலாரம் ஒலித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தும் அதிகாரமின்றி தவிப்பதாகவும், புதுச்சேரி மக்களின் வாழ்க்கை தரத்தையும் சுற்றுலா மற்றும் தொழில்துறை வளர்ச்சியையும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கும் கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தும் வகையில் முதலமைச்சர் ரங்கசாமி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை நேரில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து அளிக்க வேண்டிய நீண்ட நாள் கோரிக்கையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். மக்களுக்கான தனது பொறுப்புகளை நிறைவேற்ற தேர்தல் மூலம் உருவாக்கப்படும் அரசு கட்சி பாகுபாடின்றி கடந்த காலங்களில் உருவான அனைத்து அரசுகளும் மத்திய அரசிடம் தொடர்ந்து மாநில அந்தஸ்து அளிக்க வேண்டிய கோரியுள்ளன. புதுச்சேரி சட்டசபையும் அனைத்து கட்சிகளின் ஒற்றுமையான ஆதரவுடன் பல தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளது. அனைத்து அரசியல் கட்சிகளின் நலனும் அதைவிட முக்கியமாக புதுச்சேரி மக்களின் விருப்பமும் யூனியன் பிரதேசமாக உள்ள புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்பதே ஆகும். மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசு ஒரு வரையறுக்கப்பட்ட அரசு என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். இது அரசியல் அமைப்பால் வரையறுக்கப்பட்டது அல்ல. ஆனால் 1963ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறையில் உள்ள யூனியன் பிரதேசங்கள் சட்டம் எனப்படும் நாடாளுமன்ற சட்டத்தின் காரணமாகவே இவ்வாறு உள்ளது. அமைச்சரவை மற்றும் சட்டசபை ஆகியவற்றுடன் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருந்தாலும் அமைச்சரவை மட்டத்தில் அதிகாரமின்மையால் விரைவாக வளர்ச்சி செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியாமல் தவிக்கிறது. சட்டசபை கொண்டுள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேசம் நிதி ஆணையத்தால் ஒன்றிய பிரதேசமாகவே கருதப்பட்டு நிதி பங்கீட்டில் சரிவர சேர்க்கப்படுவதில்லை. இதனால் வளர்ச்சிக்கு தேவையான நிதி வழங்கல் சரிவர அமையவில்லை. ஆகையால் மாநில அந்தஸ்து புதுச்சேரிக்கு வழங்கப்பட்டால் தற்போதுள்ள நிதி பகிர்வு முறை மூலம் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 1500 ரூபாய் 2000 கோடி வரை கூடுதல் நிதி ஒதுக்கீடு பெறும் வாய்ப்பு உள்ளது. இது விரைவாக வளர்ந்து வரும் சுற்றுலா மையமாக புதுச்சேரியை மேம்படுத்த தேவையான புவியியல் கட்டமைப்பு செயற்திட்டங்களுக்கு பெரிதும் பயன்படும். யூனியன் பிரதேசமாக இருந்ததால் தொழில்துறை வளர்ச்சிக்கு முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியாமல் போகிறது. இது வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புகளையும் பாதிக்கிறது. எனவே மாநில அந்தஸ்து வழங்கும் விவகாரத்தை உயர்மட்டங்களில் எடுத்துச் சென்று விவாதிக்குமாறு குடியரசு துணை ஜனாதிபதியிடம் நான் மனமுவந்து கோரிக்கை இடுகிறேன். இது புதுச்சேரியின் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் சுற்றுலா மற்றும் தொழில்துறை வளர்ச்சியையும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல உதவும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் காதல் தம்பதியினர் பாதுகாப்பு கேட்டு புகார் அளித்தது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் ராஜன். இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் சென்னை அம்பத்தூரை சேர்ந்த மெர்லின் என்ற பெண்ணை கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இவர்களது காதலுக்கு மெர்லின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் ராஜன் மற்றும் மெர்லின் இருவரும் வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் உள்ள கோவிலில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். தொடர்ந்து சாமிப்பிள்ளை தோட்டத்தில் உள்ள ராஜன் வீட்டில் காதல் தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இதனிடையே மெர்லின் காணாமல் போனதாக அவரது பெற்றோர் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பின்னர் மெர்லின் காதலித்த நபரை திருமணம் செய்து கொண்டதாக போலீசார் அவரது குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண் வீட்டார் உடனே புதுச்சேரிக்கு வந்து ராஜன் மற்றும் மெர்லினுக்கு கொலை மிரட்டல் விடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த காதல் தம்பதி பாதுகாப்பு கேட்டு லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்தனர். இதனையடுத்து லாஸ்பேட்டை போலீசார் தம்பதியிடம் புகாரை பெற்று விசாரித்து வருகின்றனர். இதனால் காவல் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி உப்பளம் தொகுதி வம்பாக்கீரபாளையம் பகுதியில் மின்மயானம் கட்டுமான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பார்வையிட்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பாக்கீரபாளையம் பகுதியில் இடுகாடு சுடுகாடு அமைந்த பகுதியில் மின்மயானம் அமைக்க வேண்டும் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் தொடர் கோரிக்கை வைத்து வந்ததின் பயனாக ரூபாய் 2.25 கோடி செலவில் முதலமைச்சர் அவர்கள் மின்மயானத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். அப்பணி தற்பொழுது நடந்து வரும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி இன்று நேரில் சென்று ஆய்வு செய்தார். அவருடன் நகராட்சி துணை செயற்பொறியாளர் யுவராஜ் உடனிருந்து பணிகள் நடைபெறும் இடங்களையும் தகன மேடை அமைக்கும் இடங்களையும் அதற்கான மின் இயந்திரங்கள் பற்றிய விளக்கங்களையும் சட்டமன்ற உறுப்பினர் பணியில் ஈடுபட்டவர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். அவருடன் திமுக கிளை செயலாளர் இருதயராஜ், காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வருகை தந்த துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கரை முதல்வர் ரங்கசாமி வரவேற்று இரவு தனியார் உணவகத்தில் விருந்து அளித்தார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கரை முதல்வர் ரங்கசாமி வரவேற்று அவருக்கு இரவு தனியார் உணவகத்தில் விருந்து அளித்தார். விருந்தில் கவர்னர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சாய்ஜே சரவணகுமார், செல்வகணபதி எம்பி, அரசு கொறடா ஆறுமுகம், கல்யாண சுந்தரம், சிவசங்கரன், வெங்கடேசன், ராமலிங்கம், தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு செயலர்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி துணை ஜனாதிபதிக்கு நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சைவீரன்பேட்டில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு நடுநிலைப்பள்ளியின் கட்டிடங்களை 41,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சைவீரன்பேட்டில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு நடுநிலைப்பள்ளியின் கட்டிடங்களை 41,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு இன்று நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு அரசு பள்ளி கட்டிடங்களை புனரமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிட கோட்டம் 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், பெண்கள் பள்ளி கல்வி துணை இயக்குனர் ராமச்சந்திரன், இளநிலை பொறியாளர் தமிழ்ச்செல்வன், பள்ளி தலைமை ஆசிரியர்
சிவசங்கரி, கட்டிட ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்டத்திற்கான கட்சி அலுவலகத்தை காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்டத்திற்கான அலுவலகம் முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் புதிதாக அமைக்கப்பட்டு இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் சட்டமன்ற கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் புதிதாக அமைக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்தனர். திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் செய்திருக்க, விழாவில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெரால்ட் மற்றும் ராஜமோகன், மேலும் நிர்வாகிகள் சாமிநாதன், இளையராஜா, குமரன், ராஜாராமன், வேல்முருகன், ஆறுமுகம், ரமேஷ், லட்சுமணன், பஞ்சகாந்தி, ரவி, உடையார், வழக்கறிஞர்கள் சாமிநாதன், நிஜாம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் செம்பிபாளையம் ஏம்பலம் சாலையில் பாவடிவ வாய்க்கால் கட்டுமான பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூனில் உள்ள செம்பியபாளையம் கிராமத்தில் செம்பிபாளையம் ஏம்பலம் சாலையில் கிழக்கு பகுதியில் 180 மீட்டர் நீளமுள்ள பாவடிவ வாய்க்காலை கட்டுமானம் செய்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக ரூபாய் 21,25,000 மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான அரசாணை பெற்று பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இப்பணிக்கான பூமி பூஜை ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் அவர்கள் தலைமையில் இன்று காலையில் நடைபெற்றது. இந்த பூமி பூஜை விழாவில் தலைமை பொறியாளர் வீரசெல்வன், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் ஜலீல், ஒப்பந்ததாரர் ஜெயக்குமார் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்திருந்த குடியரசு துணைத் தலைவர் பயணத்தை முடித்துக்கொண்டு புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். தேசியவாதம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான விவாதங்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் சொந்தமல்ல, நாடு முழுவதும் ஒற்றுமையோடு அணுகப்பட வேண்டிய விஷயம் என குடியரசு துணைத் தலைவர் கருத்து. புதுச்சேரி மக்களின் வாழ்க்கை தரத்தையும் சுற்றுலா மற்றும் தொழில்துறை வளர்ச்சியையும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.